பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇது தஅzzன ரப்புக லயபஅஸன்ன அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி மன் யஸூமுஹும் சூஅல் அஸாப். இது தஅzzன ரப்புக, நபியே ஹபீபே, உங்களுடைய ரப்பு அறிவிப்பு செய்ததை தாங்கள் நினைவு கூறுங்கள். யாரிடத்துல? யஹூதிகளிடத்திலே அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். லயபஅஸன்ன அலைஹிம், அந்த யஹூதிகளுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டிருப்பான். இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரையிலேயும். மன் யஸூமுஹும் சூஅல் அஸாபி, அவர்களுக்கு யார் மிக தீய வேதனையை சுவைக்க செய்வார்களோ அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதாவது யஹூதிகள் செய்த அநீதி, அவர்களுடைய கொடுமைகள் நபிமார்களை வருத்தப்படுத்தினது. இதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய கியாம நாள் வரையிலையும் அவர்களுக்கு நியமிச்சுட்டான். என்னென்று கட்டாயமாக யாராவது ஒருவர் கொஞ்ச காலம் நிம்மதியாக இருப்பான், இன்னொருத்தன் வருவான், அவரை ரொம்ப கொடூரமான தண்டனைகள் கொடுப்பான். இவ்வாறே அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே வருது. யஹூதிகள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவர்கள் பண்ண அட்டகாசங்களை அடிச்சு நொறுக்கி அவர்களை அடக்கி வச்சாங்க. மறுபடியும் அட்டகாசம் பண்ணானா, அல்லாஹ் புக்து நசர் என்ற அரசனை அனுப்பிச்சான். அவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அடக்கி வச்சாங்க. இவ்வாறாக வரிசையா ரசூலுல்லாஹி காலத்தில் அட்டகாசம் அதிகமாக பண்ணணும். பெருமானார் மதீனா விட்டு அவர்களை துரத்தி, அவர்களை நாடு கடத்தி துரத்தி விட்டாங்க. உடனே அங்கேருந்து சைபருக்கு போயிட்டான். அங்கே போய் நிம்மதியாக இருந்துட்டானா தான் வேலை உண்டு, தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன்னை முன்னேற்ற வேலை மட்டும் பார்க்க வேண்டியதானே. எந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு சூழ்ச்சி செய்யணுமோ செய்து முஸ்லீம்களை ரொம்ப கருவறுக்க முயற்சி செய்தான். முஸ்லீம்களுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அங்கேயும் போய் அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு ஜிஸ்யா வரி விதிச்சாங்க. அதுக்கு பின்னாடி நீ திருந்தின பாடு இல்லை. உமர் நாயகம் காலத்தில் அவங்கள அங்கேருந்தும் துரத்துனாங்க. சைபரை விட்டு துரத்தி நாடு கடத்தி வேற வீட்டுக்கு அமிச்சாங்க. இப்படியே கொஞ்ச காலம் நிம்மதியாக இருந்தால் அவனுக்கு உடனே ஆரம்பிச்சிருவான், சைத்தான் வேலையை ஆரம்பிச்சிருவான். நான் உண்டு, வேலை உண்டு, நான் நிம்மதியாக சாப்பிட்டுருந்தா போதும், தன்னுடைய மக்கள் நல்லா இருந்தால் போதும், அந்த எண்ணமே அவனுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே குட்டிச்சோறாக்குறது தான் வேலை. ஊரை கெடுத்து குட்டிச்சோறாக்குவோம், உடனே அதாப் செய்வாங்க. இதே மாதிரி தான் பெருமானா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இதெல்லாம் அவங்க மேலே விதியாக்கிட்டேன்டான். நம்ம அதுக்கு பின்னாடி இந்த நூற்றாண்டு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன்ல அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. யஹூதிகள்ல அப்போ ஜெர்மன்ல ஹிட்லர் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் இவங்க பண்ண அட்டகாசெல்லாம் பார்த்து அடுக்கி ஒடுக்கி இவர் எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை செய்து பல ஆயிரக்கணக்கான பேரை சீட்டு கட்டினார். தப்பிச்சு ஓடினானுங்க, பல நாடுகளுக்கு செதறி போனானு. இந்த மாதிரி கடைசியாக அவங்க எங்களுக்கெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு உலக நாடுகளுக்கெல்லாம் அறிவிப்பு செஞ்சாங்க. இதை சாக்கா வச்சு 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாமே நஸ்ரானிகள் தானே. அமெரிக்காக்காரங்க, பிரிட்டன், இந்த மாதிரி பிரான்ஸ்காரங்க இதெல்லாம் நஸ்ரானிகள். ஜெர்மன்கள், யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகள் ரொம்ப தொடர்பு இருக்குது. இல்லை ஒரு குட்டையில் ஊற மட்டும் தானே. அல்ல அதில் அவர்கள் லாலின்லாம் இவர்களை மக்லூபி அலைஹின்னு சொல்கிறான். யஹூதிகள் மக்லூபி அலைஹிம், நஸ்ரானிகள் லாலின் வழிகட்டவர்கள். இவர்கள் யஹூதி அல்லாஹ்வின் சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளானவர்கள். அப்படின்னு அவங்க என்ன செஞ்சானுங்க, இந்த யஹூதிகள் எல்லாத்துக்கும் ஒரு இடம் உண்டாக்கி கொடுக்கணும். அவங்க இருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு ஊர் அவங்களுக்கு இல்லை. நாடோடிகள் மாதிரி இவ்வளோ காலமாக தெரிஞ்சு தான் இருக்கிறாங்க. ஒரு சொந்த ஊர் அவங்களுக்கு உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இவருங்க எல்லாம் சேர்ந்து, ஏன் தான் ஊரில் அமெரிக்காவை இடத்த ஒதுக்கி கொடுக்கறது, பிரிட்டனில் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கறது, ஆஸ்திரேலியா ஒரு தீவு கொடுக்கறது, எல்லாம் காலியாக இருக்குல்ல, அதை விட்டு போட்டு
இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலிருந்து ஒரு நாட்டை கைப்பற்றி பலஸ்தீன், ஜோர்டானில் கொஞ்சம் பகுதி, லிபியாவில் கொஞ்சம் பகுதி, இந்த மாதிரி முஸ்லீம் ஊர்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை எடுத்து திருட்டு அயோக்கிய சைத்தான்கள் முஸ்லீம் நாடுகள்லேருந்து இடத்த எடுத்து பல கிலோமீட்டர், கொஞ்சம் கொஞ்சம் ஊர் இல்லை, தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஊர், கர்நாடகாவில் கொஞ்சம் ஊர், ஆந்திராவில் கொஞ்சம் ஊர் எடுத்த மாதிரி கொஞ்சம் ஊர்களை எடுத்து அங்கேருந்த முஸ்லீம்கள்லாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வைத்து பனி இஸ்ராயில் அப்படின்னு பேர் வைத்து அங்கே கொண்டு போய் அவங்களை உட்கார வச்சிட்டான். அவளுக்கு தனி நாடு உண்டாக்கி அவளுக்கு தனியாக இராணுவதெல்லாம் கொடுத்து ஆயுதங்கள்லாம் சப்ளை செஞ்சு இன்னைக்கு அது தனி நாடாக உருவாக்கிட்டாங்க. இவரோட நோக்கம் என்ன? அவர்களுக்கு நாடு உண்டாக்கி இருக்கிறது ஒரு நோக்கம். இன்னும் முஸ்லீம்கள் இந்த பக்கம் இருந்தால் வசதி வாய்ப்பாயிருவாங்க, அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாது, மீண்டும் அந்த முஸ்லீம்களை ஒன்று சேர்த்து விடக்கூடாது, இவன் நடுவில் உட்கார வச்சு அவர்களை நம்ம முஸ்லீம்களை கருவறுக்கிறதுக்கு இது வரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடுவில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். யார? இஸ்ரேல. இதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி தான். அதுக்கு பின்னாடி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ உதவிகள், அவனுக்கு காசு பண உதவிகள் செய்து அவனுக்கு பெரிய நாடாக ஆக்கி அவனுக்கு அணு ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கி விட்டானுங்க இவனுங்க. அவனை ராவாப்பாலாம் முஸ்லீம்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நடுவில் உட்காந்துக்கிட்டு. அதை கேட்க எந்த நாதியும் இல்லை. ஒற்றுமை இல்லாமல் வாங்கிட்டானுங்க முஸ்லீம்களுக்கு இல்லாத. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுக்காண்டி பிரித்து விட்டான். அவன் பக்கத்து ஊர் எந்த நாட்டுக்கு அவன் இடம் கொடுத்தான் அதே பலஸ்தீன் மக்களை இரவு பகலாக துரத்தி ஜெயில் கைதிகள் மாதிரி வச்சுருக்கிறான். காசா பகுதி முஸ்லீம்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் எந்த நாடும் அவர்களை தட்டி கேட்க முடியவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷாஹு தஆலாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் நாள் வரைக்கும் இப்படி தான், என்னங்க கொஞ்ச காலம் அவங்கள விட்டு வச்சுருப்பேன், மீண்டும் அவர்களை தண்டிக்கக்கூடிய ஆளை அனுப்பிச்சி வைப்பேன், அவர்களை உதைப்பார்கள், அவர்களை கஷ்டப்படுத்துவார்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரியே நடந்துக்கிட்டே வருது. இப்போ இஸ்ரேலுக்காரன் நிம்மதியாக இருக்கான், நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. அவன் தான் கொஞ்சம் காலம் போகும் பாருங்க, அவர்களுக்குள்ளேயே ஒரு ஆள் தோன்றுவான், அல்லது அவங்க பக்கத்தில் எவனாவது வருவான், அவர்களை அடித்து நொறுக்கி கொடூரமாக நம்மளை கொலை செய்து எல்லாத்தையும் சின்ன பின்னமாகி செதற வச்சுருவானுங்க எல்லாரும். இதே நடந்துகிட்டு இருக்கு அந்த காலத்து இந்த வரைக்கும். ஏன் அல்லாவோட வாக்கு இது பொய்யாகாது இல்லையா? இது தாழ்தான ரப்புக்க, உங்கள் ரப்பு அறிவிப்பு செய்து விட்டான். இல்லை எபா சன்னா அலைஹிம் இலா யௌமில் கியாமா, அது யஹூதிகள் மேல் கியாம நாள் வரைக்கும் அனுப்பி கொண்டே இருக்கும். ஒருத்தர் போனால் அடுத்தவர், ஒருத்தர் போனால் அடுத்தவர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. தனக்கு உதவி செய்தவர்களையே கருவறுக்குதல் தான் அவனுடைய வேலை. இப்போ இவ்வளோ உதவி செஞ்சாங்க, நம்ம கூட ஒரு நாடாக உருவாக்கி உட்கார வச்சான அமெரிக்காக்காரன், அவங்க உதவி செய்வோமே அப்படின்ற என்ன இருக்காது அவனுக்கு. அவனையே இவன் கலாட்டா பண்ணுவானுங்க. உடனே அவன் கடுப்பாகி அவனே சேர்த்து நுக்குவாங்க. இதே வேலை தான் அவனுக்கு. தனக்கு உதவி செய்தவர்களுக்கும் துரோகம் செய்வது தான் அவனுடைய வேலை. மதீனாவில் அப்படிதான் நடந்துச்சு. ஹவுஸ் ஹஸரஜ் மக்களுடைய அண்டி தான் அவன் வாழ்ந்தான். சுற்றி இருந்த யஹூதிகள்லாம் இவங்களை வச்சு தான் அவங்க பொழைச்சானுங்க. ஆனால் இவர்களுக்கே துரோகம் செய்தார்கள். கடைசியில் இவர்கள் அவர்களை துரத்தி விட்டார்கள். இதே மாதிரி தான் ஆகும். தன்னை வாழ வைத்தவர்களையும் குளிப்பறிக்குதல் தான் அவருடைய வம்சத்துடைய வேலையே. ஏன்னா அது எவ்வளோ உதவி செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தினானுங்க இவனுங்க, கொஞ்சமாக கஷ்டப்படுத்தினானுங்க. இது அவருடைய வம்சத்துடைய புத்தியாகவே போச்சு. அல்லாஹ் சொல்றான், இலா மை யசூமுஹும் சூவல் அதாப், மிக தீய அதாபை அவர்களை கொண்டு பிடிக்கக்கூடிய மக்களை நாம் அவர்களுக்கு அனுப்பி வைப்போம். சூவல் அதாப், தீய வேதனையை அவர்கள் மீது திணிக்கக்கூடிய. யசூமுன சாமான கல்லக, நிர்பந்தப்படுத்தினான், நிர்பந்தமாக அவர் மீது திணித்தான் அர்த்தம். அந்த மாதிரியான ஆட்களை நாம் உண்டாக்கி கொண்டே இருப்போம். இன்ன ரப்பக்கல்ல சரியொல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக விரைவில் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். விட்டு வச்சுட்டான் அர்த்தம் இல்லை. சரிங்க, இஸ்ரேல் ஒரு நாட்டை உண்டாக்கிட்டான், அந்த நாட்டை கொடுத்தானுங்க. பல நாடுகள்னு யஹூதிகள் செதறி கிடந்தவர்கள்லாம் அந்த ஊரில் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோமா, விவசாயம் பண்ணோமா, சோறு தின்னோமா, பக்கத்து நாடுகள் அன்பாக இருந்தோமா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதில் ஒரு பகுதி போய் தொலைஞ்சா தொலைக்கணும், உடனே பக்கத்து நாடுகள் மேலே படை எடுத்து சென்று அங்கிருந்த முஸ்லீம்கள்லாம் அடிச்சு நொறுக்கி, டெய்லி செய்தி வருது பாரு, அங்கே அருகிருந்த பலஸ்தீன் முஸ்லீம்கள்லாம் நாட்டை விட்டு துரத்தி அவரை விட்டு கைப்பற்றி, ஜெருசலம் முஸ்லீம்கள் கைவசம் இருந்துச்சு, அதை முஸ்லீம்களிருந்து கைப்பற்றி தான் ஆதிக்கத்தில் வச்சுட்டான். இப்போ ஜெருசலத்தை எடுத்து பைத்துல் முகத்தஸை
தன்னுடைய ஆதிக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அங்குள்ள அந்த பைத்துல் முகத்தை அழிப்பதற்காக வேண்டி பாடுபட்டு சுற்றி வந்து அகழி நோண்டி அது எப்படியா இடித்து பைத்துல் முகத் மஸ்ஜிதே இல்லாமல் ஆக்கிடணுண்டு அதுக்காக வேண்டி பாடுபட்டுக்கிட்டு ராவா பகலா அவன்கிட்ட உள்ள ஒரு மகா கெடுதியர் தான். ஒரு ஒற்றைப்படை வச்சிருக்கிறான். இந்த ஒற்றைப்படை வேணா மொசாம்பிக், அது மொசாட்டா என்ன ஒற்றற்படை. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சிபிஐ இருக்குல்ல, அதே மாதிரி அவன்கிட்ட அமெரிக்காக்காரன் வந்து சிஐஏ. இந்த மாதிரி இவன் வேலை திரும்ப அந்த ஒற்றற்படையுடைய இஸ்ரேல் ஒற்றற்படை வேலை அடுத்த நாட்டுக்காரனும் குடிச்சிடாக்கிறது தான். அவன் நாட்டுக்காக வேண்டி உள்ளதில்லை. அது இந்த நாட்டில் அவன் நல்லா வேலை செஞ்சான்னா அவன் பிடிக்காது. உடனே போய் அந்த அரசனை கொலை செஞ்சுது, இந்த மந்திரியை கொலை செய்ய, இந்த பிரதமரை சுட்டுதல், அந்த நாட்டை குழப்பம் விளைவிக்கிற வேலையை பாரு. இதே வேலை தான் அடுத்த நாடுகளை கெடுக்கிறதுக்குனே வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீதிக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டா முடியாது. அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்ணால் பார்க்காம அழிவு வராது. அவங்களுக்கு நாம் கண்ணால் பார்ப்போம். நம்ம கண்ணால் 50 வருஷம் ஆச்சு. அல்லாஹ் சொல்ல அதுக்கு மேலே நீடிக்க விடுறதில்லை. கொஞ்சம் காலம் போகும், நிம்மதியாக வச்சுருப்பான். அவன் அட்டகாசம் அநியாயம் அதுக்கு அளவுக்கு அதிகமாக போகும். நல்லா யாராவது அனுப்புவான். அவர் தவிடுபடியாக நொறுக்கி செதற செய்து சின்ன பின்னமாக்கி அட்ரஸே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்புறம் யாராவது அவருக்கு உதவி செய்வானுங்க. திரும்ப அவர்கள் கொஞ்சம் தலையெடுப்பானுங்க. மறுபடியும் அட்டகாசம் ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்ப அடுத்தாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா காட்டுவான் யாருடைய அழிவை. அந்த இஸ்ரேலுக்காரர்களை எப்படி அந்த அழிச்சு ஒழிச்சு நாசமாக்குறான் அப்படிங்கிறத நம்முடைய கண்ணால் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப காலம் நீடிக்க விட மாட்டான். யா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இதே தான். அவர்களுக்கு கேவலப்பட்டு தான் அவங்க வாழணும். இந்த வேதத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது அவர்கள் மீது கேவலமும் ஏழ்மையும் விதியாக்கப்பட்டு விட்டது. இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் வாழணும். சரி, இப்போ பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு உலகத்தில் பெரிய கம்பெனிகள்லாம் யஹூதி கையில் இருக்கு. பெரிய முக்கியமான அதாவது மீடியாக்கள் சொல்லப்படக்கூடிய டிவி, அதெல்லாம் சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள், உலகத்தின் பெரும் பெரும் கம்பெனிகள், பெப்சி, கோலா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அவன் கையில் தான் இருக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்றான் துரிபத்தாலையும் ஜில்லத்து வல் மஸ்கனத்து, அவன் மீது கேவலமும் ஏழ்மையும் விதியாக்கப்பட்டு விட்டது. இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் சேர்ந்தாங்க. ஏன் அல்லாஹ் பின்ன அவங்கள பேச வளர விட்டான்? அப்படிதான் அல்லாஹ்வோட பழக்கம். அப்படி கொஞ்ச காலம் விட்டுருவான். அவன் வளர்ந்து உச்சக்கட்டம் வந்து உச்சக்கட்டமாக அநியாயம் பண்ணும்போது மறுபடியும் அடிச்சு நொறுக்கி எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவான். திரும்ப கொஞ்சமாக வளர்ந்து மேலே வருவானுங்க. இதுதான் அவருடைய அல்லாஹ் தஆலா அவர்கள் தண்டிக்கிற முறை. ஒருத்தன் வீடு கட்டுறான், கட்டவே விடாமல் அஸ்திவாரத்திலே பேத்துக்கிட்டே இருந்தால் அது அவனுக்கு பெருசாக கைசாக கொடுக்காது. கட்ட விட்டுறது. 8 அடுக்கு மாடி கட்டிட்டான், நினைஞ்சுங்களா? பிரம்மாண்டமாக கட்டி பெயிண்டிங்லாம் வேலை முடிஞ்சு குடி போடலான்னு போகிற மாதிரி பாம்பு வச்சு தரமட்டம் ஆகிறது இல்லை. மறுபடியும் அதை இடித்து சுத்தம் பண்ணிட்டு பல வருஷங்கள் பாடுபட்டு அத்திவாரம் போட்டு மறுபடியும் விடுக்கிட்டு 10 அடுக்கு மாடியாக கட்டினான். அழகாக மேலே வந்துச்சு. திரும்ப பாம்பு வச்சு விட்டுறது. மறுபடியும் தவிடு பொடி ஆயிடுது. திரும்ப கட்டுறான். ஒரு நாள் கூட போய் சந்தோஷமாக குடியிருக்க விடுறதில்லை அவனாங்க. அந்த மாதிரி கட்டி முடிச்சு பெயிண்டிங் வேலை முடிஞ்சு குடி போகிற அன்னைக்கு இருச்சா எப்படி இருக்கும்? அது அஸ்திவாரத்திலே கலைக்கல. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஏழ்மையிலே வைக்கல. அவங்கள கேவலத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்காக வேண்டியும் அதாவை இன்னும் கூட்டுறதுக்காக வேண்டிய என்ன செஞ்சுட்டான்? கொலைச்சு சம்பாரிச்சு முன்னேறி பெரியாளாக வருவான். நல்லா அடிச்சு நொறுக்கி அவங்கள அதுக்கு ஒரு ஆள் அனுப்புவான் அல்லாஹ் தஆலா. அவளை இல்லாமல் அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. திரும்ப முன்னேற்றி வருவான். இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா அவர் தண்டிச்சுட்டே வர்றான். இது வரைக்கும் அப்படிதான். பெருமானார் காலத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி மதீனால செல்வ செழிப்பாக இருந்தார்கள். அவர்கள் மதீனாவாசியில் அவ்வளோ செல்வ செழிப்பாக அவங்க வாழ்வுக்கு விட்டு வச்சிருந்தாங்க. பெருமானார் வந்து ஆரம்ப காலத்தையும் விட்டுட்டாங்க. பெருமாள் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு தொந்தரவு நீ கொடுக்காத, தொந்தரவு உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல, எங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க, உங்கள் எதிரிக்கு நாங்கள் உதவி செய்யலை, அதோட நீ பாட்டிக்கோன்னு சொல்லிட்டான். ஆனால் எந்த அளவுக்கு கொடுக்க அந்த மாதிரி அணியா சும்மா பெருமாள் ஒப்பந்தத்தை மதித்து நடக்காம அசாபுடைய போர் அகழ் போரில் எதிரிகளுக்கு உதவி செஞ்சானுங்க. அதுவும் குறைகாக்கு எல்லாத்தையும் முடிச்சு வெட்ட சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். 200-250 ஆண்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். மிச்ச பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டு அவர் அடிமைகளாகப்பட்டார்கள். சொல்லிட்டான். பனு குறைகாக்கள் கதி. பனு நுழையர்கள் உள்ள இருந்துகிட்டே குறைஞ்சிக்கிட்டு இருந்தான். தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய முயற்சி செய்தான்.
அவன் வேலை உண்டு அவன் ஒன்றுன்னு இருக்காம பெருமான சல்லாசம் நாடு கடத்தாரில் உத்தரவு போட்டான். பெருமான சல்லாசம் அவங்க நாடு கடத்திட்டாங்க. அவங்கள அங்கேருந்து தப்பிச்சு எல்லாம் ஹைபருக்கு போயிட்டான். அங்கே போய் சும்மா இருந்தானா அங்கேயும் எல்லா விதமான அட்டகாசங்கள். உடனே அங்கேயும் போய் பெருமான சல்லாசம் அவர்களை அடக்கி ஒடுக்கி ஜிஸியா வசூல் செஞ்சு கொண்டு வந்தார்கள். இவ்வாறாக அவர்களுடைய வேலை எங்க போனாலும் அடிச்சாட்டியம், அட்டகாசம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நபி அந்த பாடுபடுத்தினானுங்க இல்லையா அவனும். இன்ன ரப்பக்கல்ல சரியுல் இகாப் வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா யார் மாறு செய்தவன் அவர்களை கடுமையாக விரைவாக தண்டிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். கத்தாயனாகும் பில் அறந்தி உமமன், பூமியிலே அவரெல்லாம் பல பிரிவினர்களாக பிரித்து பல இடங்களிலே பரவி இருக்க செய்தோம். அவர்கள் யகூதிகளை ஒத்துமையான இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வைக்கல. மின்ஹும் சாலிஹூன், அவர்களும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மின்ஹும் தூனதாலிக், அப்படி நல்லவர்கள் அல்லாத காபிர்களும் வழிகட்டவர்களும் அவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் ஆரம்ப கட்டம். அதுக்கு பின்னாடி பலவுனாகும் பில் ஹசனாத்தி வ செய்யாத், அவர்களை நல்ல நியமத்துகளை கொண்டும் சில கடும் சோதனைகளை கொண்டும் நாம் சோதித்தோம். உண்மையா ஈமான் இருக்குதா அவன் கல்வில என்று அந்த யகூதிகளை பனி இஸ்ராயீலை நாம் சோதித்துக் கொண்டே இருந்தோம். லஅல்லஹும் யர்ஜிஊன், இப்படி நாம் அவர்களை சோதிப்பதன் காரணமாகவாவது திருந்தி அல்லாஹ் நல்லடியார் அல்லாஹ் ஆகி விடுவார்களா என்ற எண்ணத்திலே அவர்களை நாம் சோதித்தோம். ஆனால் அவ்வாறு அவர் இருக்கவில்லை. பின்னாடி வர வர ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. ஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், அதற்கு பின்பு ஒரு கூட்டம் வந்தது. அதுக்கு முந்தைய கூட்டம் பனி இஸ்ராயீல் ஒரு கூட்டம் இருந்துச்சு. சில பேர் நல்லவனும் இருந்தான், சில பேர் கெட்டவனும் இருந்தான். அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு, எல்லாமே கெட்டவனா மாறிட்டான். ஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் வரிசுல் கிதாப, அவர்கள் கிதாபுக்கு வாரிசாக ஆனார்கள், தௌராத்துக்கு வாரிசாக ஆனார்கள். யகுதூன அரல ஹாதல் அதுனா, இந்த உலகத்தின் மட்டமான குப்பைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். புராணம் அவருடைய வேதங்களை மாற்றுவதற்காக வேண்டி. ஏன்னா 10,000 கொடுத்தாங்கன்னா என்னப்பா செய்யணும், நான் சட்டத்தை மட்டும் மாத்திரேன், கஷ்டமா இருக்குது, சரி மாத்திரம் அப்படி எழுதி சட்டத்தை காசு வாங்கிட்டு மாத்திடுவானுங்க. அவங்ககிட்ட வேதங்கள்லாம் எடுத்து மாற்றி எழுதிடுவானுங்க. அரல ஹாதல் அதுனா, அதுதான் இந்த துனியான்னு அர்த்தம், இந்த மட்ட ரகமான துனியான்னு அர்த்தம். அதனுடைய வெறும் குப்பையான சாமான்கள், அரதுன்னு சொன்னா வேஸ்ட் பொருள்கள், குப்பைகள் அர்த்தம். அதனுடைய குப்பைகளை மட்டுமே அவர் பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், யுகுபொருளனா, அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் என்று வேற சொல்லிக் கொள்கிறார். தான் செய்கிற அயோக்கியத்தனத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை ஆதாரம் எடுத்துக் கொள்கிறார்கள், எங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடுவான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே மாதிரி துனியாவுடைய காசு யாரும் கொண்டு வந்து இந்த இடத்தையும் மாற்றுங்க, இதையும் ஹராம்னு சொல்லுங்க, இதே ஹலால்னு சொல்லுங்க என்று யாரையாவது வந்து காசு கொடுத்தால் திரும்பவும் அதே மாதிரி சேரான். அப்போ மன்னிப்பு கேட்கணுங்க, மன்னிப்பு கேட்கல, பாவங்களை தொடர்ந்து இருந்து கொண்டு மேலும் பாவம் செய்ய ஆசையும் கல்லில் வைத்துக் கொண்டு வேண்டுமென்றே மன்னிப்பு கேட்பது போல் நடித்தான் அவன். அதனால ஏத்தியும் அரபும் மிசுலு, இதே போன்று இன்னொரு பகுதி துனியா அவரிடத்துல வந்தால், துனியாவுடைய அந்த தளவாட சாமான்கள் குப்பைகள் அவரிடத்துல மீண்டும் வந்தால் யகுதுஹு, அதையும் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இதான் அவருடைய வேலையா போச்சு. இந்த மாதிரி குரானையே காசுக்காண்டி, அவருடைய வேதங்களையே காசுக்காக வேண்டி மாற்றக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அலம் யூஹது அலைஹிம் மீசாகுல் கிதாப், என்ன அவர்கள் மீது குரானிலே கிதாபிலே ஒப்பந்தம் எடுக்கப்படவில்லையா? அல்லாஹ் யகூலு அலல்லாஹ் இல்லல் ஹக், அல்லாஹ் விஷயத்திலே உண்மையை அன்று வேற எதையும் நீங்கள் சொல்லக்கூடாது என்ற இடத்திலே ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதா இல்லையா? வதரசு மா ஃபீஹி, அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டவைகளையும் அவர்கள் படித்தார்கள். என்ன படித்தார்கள்? குர்ஆனை மாற்றாதீர்கள், உங்களுடைய வேதங்களை மாற்றாதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் இன்ஜீல் போன்ற வேதங்களிலே காசுக்காக வேண்டி எவனுக்கு சாதகமாக எழுதாதீர்கள். பாவம் செய்து கொண்டே பாவ மன்னிப்பு என்று கேட்பதும் தவறு. எல்லாம் மன்னிப்பான்னு சொல்லிக்கிறான், திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருக்கான், இதுவும் தவறு என்றெல்லாம் அவர்கள் வேதங்கள் எழுதப்படவில்லையா? அவர்கள் அதை படிக்கவில்லையா? வத்தாருல் ஆகிரத்து கைருன் இல்லதீன யத்தகூன், யார் இப்படி ஹராமான காசுகளை வாங்குவதை தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறு உலகமாகிறது மிகச் சிறந்த உலகமாக இருக்கும். அஃபலா யாகிலூன், இதை அவர்கள் யோசிக்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா?
அப்படி சிந்தித்து பார்த்து உண்மை எது என்று விளங்கி ஒரு சில பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க யஹூதிகள் இருந்து. அவர்களை அல்லாஹ் பாராட்டுறான். வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி அல்லது யம்ஸிகூன பில் கிதாப், ரெண்டும் படிக்கலாம். யார் கிதாபை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, வஅகாமு ஸலாத்த, இன்னும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்டி வந்தார்களோ, அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சல்மான ஃபாஸி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற மற்ற சஹாபாக்கள் யஹூதியா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இல்ல அப்படி யாரெல்லாம் வேதத்தை பற்றி பிடித்து தொழுகை நிலைநாட்டி வருகிறார்களோ, இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிமீன், அவ்வாறு சுலுஹ செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இணக்கம் செய்யக்கூடிய நன்மக்களுடைய கூலியை நான் வீணாக்குவதில்லை. அந்த வேதத்திலே ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம். வேதத்தில் உள்ளுக்கு நீ மாறு செய்யக்கூடாது, ஒரு இஷ்டத்துக்கு காசுக்காக வேண்டிய வேதத்தை மாற்றக்கூடாதுன்னு எழுதியிருந்தோம். அதுக்கே மாறு செஞ்சான். அந்த வேதத்தை அவளுக்கு நாம் கொடுத்த பொழுது கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ என்ன நபியே, அவன் தான் கேட்டான், எங்களுக்கு புதிய சட்டங்கள் வேண்டும் என்று கேட்டான். சரி நபி போய் வாங்கிட்டு கொடுத்தா கஷ்டமா இருக்கு நபி, இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டான். அல்லாஹ் தூர்சினா மலையோ, அல்லாஹ் ஒரு மலையை, என்ன மலைன்னு பேர் போடல, அந்த மலையை அப்படியே உயர்த்தி அவன் தலையில பிடிச்சிக்கிட்டான். இல்லை தூர்சினா மலை தான், ஏன்னா வரப்பானா போகும் தூர் என்று வந்திருக்கு. பிடிச்சி மேலே தூக்கி அவன் தலைமையில் நிப்பாட்டிட்டான். தலைமையில்னா கை எட்டுனா அந்த மலையில் இருக்குது. அந்த மாதிரி இவர் இப்ப நீ இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளல, தௌராத்து மீன் நடக்கல, மலையை அப்படி தபக்கடி மேலே போட்டுருவேன்னு சொன்ன ஒன்று தான் ஈமான் கொண்டான். உடனே எல்லாம் சஜிதால ஊத்தானா. எப்படி செஞ்சானா, தலையை முத்தியும் நெத்தியை முழுசா கீழே வைக்காம, மலை தலைக்கு மேலே மலை இருக்கு, கீழே இன்னும் இறங்கி வந்துடுமோ, மேலே பொத்துன்னு ஊந்துருமோ, இந்த பயத்தினால தலையில ஒரு பகுதி கீழே வச்சு ஒரு பகுதி மேலே வச்சு பார்த்துட்டே இருந்தானா. ஒரு கண்ணு கீழே பார்க்குது, ஒரு கண்ணு மேலே பார்க்குது, இப்படி பார்த்துட்டே இருந்தானா. நெத்தியை கீழே வச்சுக்கிட்டு சஜா செஞ்சானா. அதனால யஹூதியில் இன்ன வரைக்கும் யஹூதி சஜா என்பது ஒரு தலை கீழே, ஒரு கண்ணு கீழே, ஒரு கண்ணு மேலே, ஒரு பக்கமா தலையை வச்சு தான் சஜா செய்வானா. இன்ன வரைக்கும் யஹூதியை பார்க்கலாம் தான். அந்த மாதிரி மலையை தூக்குற போது அவன் சஜா செஞ்சுக்காக வேண்டி. அப்போ நத்தக்கனல் ஜபல, நான் மலையை தூக்கி விட்டோம் உங்க தலைக்கு மேலே, பேர்த்து எடுத்துட்டோம் அப்படியே போக்கும் தலைக்கு மேலே. காரணம் துல்லத்துன், அது வீட்டுடைய மேல் முகட்டை போன்று கையெட்டனா பற்றும் பாருங்க, அந்த உலகத்துக்கு மரம் வந்து அந்த மலை வந்து விட்டது. அன்னும் அது உறுதியாக நம்பி விட்டார்கள். அன்னஹு வாக்கிஉம் பிஹிம், இப்ப இந்த மலையை அல்ல நம் தலைமையில போட போறான் என்று அவர்கள் நம்பி விட்டார்கள். அல்லாஹ் சொன்னா புதுமாத்தை நாக்கும் பிகுவா, இந்த தௌராத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இதில் எழுதப்பட்டிருப்பதை உங்கள் வலிமையை கொண்டு நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வதுகுரு மாஃபி, அதில் உள்ள விஷயங்கள் நினைவு கூறுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருக்கு உத்தரவிட்டான். லஅல்லக்கும் தத்தகூன், அவ்வாறு செய்தால் தக்வாவுடைய மக்களாக ஆகக்கூடும் என்பதற்காக நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆனால் என்ன பண்ணாங்க, போய் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் மலையை கீழே வச்சுட்டான், மறுபடியும் மாறிட்டானுங்க. இவ்வாறு அவர்கள் நினைச்ச ஒன்று மாறுறது, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தால் மீண்டும் அழிச்சாட்டியம் பண்ணுறது அவங்களுடைய பிறவி புத்தி ஆயிடுச்சு. இப்போ அவருடைய தனிப்பட்ட முறையில் வேதத்திலே அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஒப்பந்தம் பண்ணியிருந்தான் என்னன்னு, நீங்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்படணும் அப்படின்னு. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் மலையை தலைமையில பிடிச்சி இந்த குர்ஆன் படி நடக்கணும் என்று 2வது வாக்குறுதி வாங்கிட்டான். அல்லாஹ் அவங்களுக்கு 3வது இன்னொரு வாக்குறுதி நினைவுபடுத்துறான். இதற்கு முன்பும் ஆதம் நபியுடைய இச்சிலங்களாக அவர் இருந்த பொழுது ஒரு எறும்புடைய தோட்டத்தில் அத்தனை மக்களையும் வெளியாக்கி அத்தனை பேருக்கு ஒப்பந்தம் எடுத்தேன். அலஸ்து ரப்பிக்கும், நான் உங்க ரப்பு இல்லையா, காலு பலா, இதான் அல்ல எங்க ரப்பு என்று அவன் சொல்லிவிட்டு, அப்ப யஹூதின்னு சொன்னான், எல்லோரும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தான் ரப்புன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இங்கே வந்து மாறிட்டானு. அப்ப அவன் வந்து வாக்குறுதி மீறதே அவன் வழக்கமா போயிடுச்சு. வயது அகத ரப்புக்க, உங்களுடைய ரப்பு வாக்குறுதி எடுத்த பொழுது, பனி ஆதம, ஆதமுடைய மைந்தனிடத்திலே, மின்துஹூரியும் குர்ரியத்தும், அந்த ஆதமுடைய மைந்தன் முதுகில் இருந்து அவர்கள் பிள்ளையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி அவரிடத்திலும் சேர்த்து அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்தான்.
அப்போ ஆதம் காது அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் ஆதம் நபி முன்னாடி எறும்புகளை கொண்டு நிற்க வச்சுட்டான். அனைத்து கோடி மனிதர்களும் வந்து விட்டார்கள். இப்ப அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்க ரப்புன்னு இல்லா, நான் உங்கள் ரப்பு இல்லவா? வஷஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அப்படின்னா என்ன? அவர்களே அவர் சாட்சியாளர் ஆக்கிட்டான்னா அல்லாஹ் ரப்புன்னு சொல்லிட்டாங்க. அது ஆதாரம் காட்டணும்ல, உங்களையே ஆதாரமாக்கிட்டேன் பார், உங்க உச்சம் தெரிந்து உள்ளங்கால வரைக்கும் பார், அல்லாஹ் தான் ரப்பா இருக்க தெளிவா தெரிஞ்சுக்கு. வெளியே தனியாக ஆதாரம் தேவையில்லை பை. அவை உங்களே ஆதாரம் இருக்கு. உங்க உச்சம் தெரிந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஒவ்வொன்றும் நான் கொடுத்த ரூபூபியத் தான். இந்த கண்ணு மாதிரி நீ உண்டாக்க முடியுமா? காது மாதிரி உண்டாக்க முடியுமா? நாவு மாதிரி உண்டாக்க முடியுமா? கால் மாதிரி உண்டாக்க முடியுமா? எதையுமே நீ உண்டாக்க முடியாது. உங்களையே நான் சாட்சியாளர் ஆக்கிட்டேன் என்னோட ரூபூபியத். அல்லது உங்க அக்கலை சாட்சியாளர் ஆக்கிட்டேன். உங்க அக்கலே வானத்தை பார்த்தா, பூமியை பார்த்தா, சூரியன் சந்திரனை பார்த்தா, மலைகளை பார்த்தா, உங்க அக்கலே சாட்சி சொல்லி எல்லாம் உண்மைதான். அப்படி தனி சாட்சியாளர் தேவையில்லை. அதனாலதான் எங்கேயுமே இஸ்லாம் நுழையாத ஒரு பகுதியில் வாழக்கூடிய மனிதனுக்கும் தன்னை படைத்தவர் ஒன்று இருக்கிறான், அவன் தான் இயக்குகிறான் என்று நம்பிக்கை கொண்டு கடமை அவன் மேல. அல்லாஹ் சொல்லணும், ரசூலுல்லாஹ் சொல்லணும், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும் கட்டாயம் இல்லை. ஏன்னா மக்கள் எஸ்கி மக்கள் மாதிரி வசிக்கிறான். எங்கே வசிக்கிறான்? வடதுருவம் தென்துருவத்தில். இம்மை இஸ்லாத்துக்கு அவன் சொல்ல ஆளே இல்லை. அப்பவும் அவன் என்ன நினைக்கணுமா, என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் 2 பேர் இல்லை ஒருத்தன் தான் என்று அவன் அக்கலை வச்சு விளங்குறது அவன் மேலே கடமையாக போயிடுச்சு. வஷஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு எதிராக அவர்களே அல்லாஹ் தஆலா சாட்சியாளராக ஆக்கிவிட்டான். கால, அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்க ரப்பு இல்லையா? நல்லா கேட்டான். ஆலு, அவர்கள் சொன்னார்கள், பலா, ஏன் இல்லை, இதான் எங்கள் ரப்பாக இருக்கிறாய். ஷஹிதுனா, நாங்கள் அனைவரும் சாட்சி சொல்கிறோம் நீ ரப்பு என்பதற்கு. ஷஹிதுனா யார் சொல்றவை? மக்கள் சொல்றாங்க, நாங்கள் சாட்சி சொன்னோம் இறைவா என்று இந்த மக்கள் சொன்னார்கள். அந்த கூலு யௌமுல் கியாமா, இது அஷஹதும் என்பது இது அதனுடைய சிலாய். நாங்கள் ஏன் சாட்சிகளை ஏற்படுத்தினோம்? அல்லாஹ் தஆலா அவர்களே நாம் சாட்சியாளர் ஆக்கிட்டோம். அல்லாஹ் தகூலு யௌமுல் கியாமத்தி பில் யாய் வத்தாய் 2 முடிக்கலாம். அல்லாஹ் தகூலு ஒரு ரிவாயத் வருது, அல்லாஹ் யகூலு ஒரு ரிவாயத் வருது. குர்ஆன்ல எப்படி வருது பாய்? அல்லாஹ் யகூலு வருது, தகூலு வருதா? அந்த கூலு வருது இல்லையா? அந்த கூலு யௌமுல் கியாமத், அந்த கூலு அல்லாஹ் தகூலு, இந்த லா ஷரஹ் போடுறாங்க. இறுதியில குர்ஆன்ல அப்படி இல்லை. அந்த கூலு யௌமுல் கியாமா, கியாமத் நாளில் இவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஏன்னா இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், அல்லாஹ் தான் ரப்பு என்பதை தௌஹீத் உலூஹியத் விஷயத்தில் நாங்கள் மறதியாளராக இருந்தோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் உங்களே சாட்சியாளராக்கிட்டேன். உங்களே சாட்சியாளர் தான். உங்களுடைய அன்பு சாப்பாக்கள் லட்ச வஸ்துக்கு அல்லாஹ் ரப்புங்களுக்கு சாட்சியாளராக இருக்கு. மறந்து விட்டோம் என்று சொல்லவே முடியாது. அன்புன்னு நான் அந்த ஆளுக்கு காஃபிலின்னு, நீ மறதியாளன் இல்லையே, நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு மட்டும் வந்து நினைக்கிற எனக்கு வந்துடுது. இப்போ ஊர் உலகமே சுத்துற இதையெல்லாம் பார்த்து நம்மை படைத்த ஒருத்தர் இருக்கிறான் நம்புறது உண்மை கடமை. சிறுவர்கள் வைத்தியக்காரங்க கொடுங்க, மற்ற ஆக்கள் பாதைவர் அனைவர் மேலும் கடமை என்னென்று இங்கேயே அல்லாஹ் உணர்ந்து ஈமான் கொள்வது. கியாமத் நாளிலே எனக்கு எதுவும் தெரியாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக சாட்சியை வச்சுட்டேன். அவங்க கூலு அல்லது இப்படி சொல்லுவார்கள் சிலர், என்னென்று இன்னமா அஷரக ஆபாவுனா, நிச்சயமாக நாங்கள் இணை வைக்கவில்லை, எங்கள் முன்னோர்கள் தான் இணை வைத்தார்கள். இன்னமா அஷரக ஆபாவுனா மின் கபில், எங்களுக்கு முன்னால், குன்னா துர்ரியத்தம் மின் பாதியும், அவர்களுக்கு பின்பு குழந்தைகளாக நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம். அவங்க சொன்னதை அப்படியே நம்பிக்கிட்டோம். இப்போ இணை வச்சது சிலைகளை உண்டாக்குனது ஏன்னா நாங்கள் இல்லை, எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சது அப்படி நாங்கள் பின்பற்றோம். எங்க மேலே குறை சொல்ற?
குறை சொல்றாங்க என்று கியாமத் நாளில் இந்த காசுகள் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இங்கேயே ஆதாரம் வச்சுட்டான். என்ன ஆதாரம்? அவன் தான் சொல்றான் அல்லாஹ் ரப்பு இல்லைன்னு. உன் முழு உடம்பு ஆதாரம் இருக்கே, உன் கை, கால், உடல், கண், மூளை, உள்ளுறுப்புகள், இதயம், அதே மாதிரி உலகத்தில் பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வஸ்துக்கள், இவையெல்லாம் உனக்கு சாட்சி சொல்கிறது அல்லாஹ் தான் ரப்பு என்று. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சிலைகளோ பொம்மைகளோ ரப்பு இல்லை என்று தெரிகிறது. அப்புறம் எப்படி நீ ஈமான் கொள்ளாம இருந்த? அவ கூலு இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கபில் குன்னா துர்ரியத்தம் மின் பாதிஹா அஃபத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல் முப்திலூன். அந்த முன்னால் வந்த பொய்யர்கள், பொய்யாக்கியர்களா எங்களையா நீ அழித்து விடுவா இறைவா? என்று கேட்பான். எங்க வந்து கேட்பான்? ஏவனா இல்ல, பொய்யர்கள் யார் சொல்றான்? அவங்க முன்னோர்கள் பொய்யாக இட்டு கட்டிவிட்ட தெய்வங்களை அவங்க வழங்கினாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்து போயிட்டாங்க, நாங்க செய்யறோம். இதுக்கு எங்களை பிடிக்கிற எந்த நீ சொல்லக்கூடாது கியாமத்துல வந்து. அதுக்கு அறிவு கொடுத்துட்டேன், ஆதாரம் கொடுத்துட்டேன் பாய். எல்லாரும் கையிலையும் ஆறு பேட்டரி கொடுத்தாச்சு பாய், வரிசையை இருட்டில் போங்க பாய் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருத்தன் போய் தடிக்கிட்டு குழியில் விழுந்தான், எல்லாரும் வரிசையா விழுந்தான். நீ ஏன்டா விழுந்தான்? அவங்க விழுந்தா நாங்கள் விழுந்தோம். ஏன்டா எல்லாருக்கையிலையும் பேட்டரி கொடுத்து வெளிச்சு அடிச்சு தானே போறோம். அவன் விழுந்தா இப்படி நீ பின்பற்றான். உங்களே பேட்டரி கொடுத்துருக்கல, சொல்லுவாம விட்டுனமா? உங்க கையில பேட்டரிலாம் கொடுக்கல, அவனை பின்பற்றி அவன் பிடிச்சிட்டே போனா அவன் விழுந்தா நான் விழுந்தானே அர்த்தம் இருக்கு. தனித்தனியா எல்லாருக்கையிலையும் பெரிய பேட்டரி எப்படி தெருவே அடிக்குது. எங்க புலி அப்படியே வெளிச்சமா இருக்கு, இடமே வெளிச்சமா இருக்கு. அந்த மாதிரி பேட்டரி கையில கொடுத்து எல்லாம் தெளிவா காட்டுது, முன்னாடி எது இருக்குது, புலியா மேடா பள்ளமா சின்ன முள்ளுதான் கூட காட்டுது. அவர் தெளிவான பேட்டரியை கொடுத்து போங்கடா பாண்டா, அவன் விழுந்தான் நாங்கள் விழுந்தோம் எப்படி ஒத்துக்க முடியும்? கொடுக்காம இருந்தா ஒத்துக்க முடியும். அதனால சாட்சியாலே ஆக்கிட்டோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்டாச்சு, சாட்சியாளரா உங்களையே அதுக்கு ஆதாரங்கள் ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை வச்சாச்சு அல்லாஹ் ரப்புங்கிறதுக்கு. அதுக்கு மேல நீ அல்லாஹ் ரப்பு இல்லைன்னு சொன்னா போய் ஒத்துக்க முடியாது. அப்ப துஹ்லிகுனா பிமா ஃபஅல் முப்திலூன், இந்த பொய்யர்கள் செய்வதன் காரணமாக நீ எங்களை அழித்து விடுவாயா என்று நீங்கள் கியாமத் சொல்லக்கூடாது. கதாலிக்கு நுஃபஸ்ஸிருல் ஆயாத், இப்படித்தான் நம்ம வசனங்களை விளக்கி காட்டுகிறோம். வலஅல்லஹும் யர்ஜிஊன், இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்ப யாருமே அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மறுத்தோ ஈமான மறுத்தோ பேசுறதுக்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்கல. எல்லா ஆதாரங்களையும் பரிபூர்ணமாக்கிட்டான் அல்லாஹ்.